இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தியாகச்சம்மல் பெருந்தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவரது திருவுருவப் படத்தை திறந்து வைத்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய காவலர் சமூக நலத்துறை அமைச்சர் மாண்பாமை அக்கா கீதா ஜீவன் அவர்களே, இந்த மண்ணில் ஏழை பாலைகளும் கல்வி பயில வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு உன்னத நோக்கத்தோடு இந்திய தேசிய காங்கிரஸில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வி தந்தை ஐயா ஏபிசி சண்முகம் அண்ணாச்சி அவர்களே, இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிஎஸ் முரளிதரன் அவர்களே, ஏனைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அவர்களே, தமிழ் சொந்தங்களே, அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக முதற்கண் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தூத்துக்குடி மாநகரில் இது ஒரு அருமையான நிகழ்வு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு முதல் முறையாக இந்த மண்ணில் நம்ம ஒரு படத்திறப்பு விழாவை நடத்தி அனைவரும் ஒருங்கிணைத்து அமர்ந்திருக்கின்றோம். அதற்காக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அத்தனை இந்திய தேசிய காங்கிரஸ் சொந்தங்களுக்கு முதற்கண் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சென்னையில் இருக்கும் காலத்தில் 2013 ஒரே ஒரு தடவை நேரில் சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தீநகர் இல்லத்தில் ஐயா அவர்களை சந்திக்க நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. நான் எங்க தலைவர் எழுதிய அமைப்பாய் திரளோங்கிற ஒரு நூலோட நான் போய் பார்த்தேன். ஐயா என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க, இந்த துண்டுலாம் நான் போடல, நான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறையா, உங்களை மரியாதை நிமித்தமா சந்திக்க வந்திருக்கேன்னு. அப்போ அவரு நல்லா இருக்கிறாரான்னு எங்க தலைவரை கேட்டுட்டு நல்லா இருக்காங்க ஐயான்னு. ஐயா கொஞ்சம் ரொம்ப மென்மையா தான் பேசுவாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் அந்த புத்தகத்தை கொடுத்தேன். அவர் இதே மாதிரி எனக்கு 11 புத்தகம் கொடுத்துருக்குறாங்க, அமைப்பாய் துறையில் உங்க தோழர்கள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தீண்டத்தகாதவர்கள் யாருக்கிட்ட ஒரு சின்ன புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் இன்னும் நினைவாக வச்சிருக்கிறேன். இதை நான் அந்த ஊர்வலம் நடக்கும்போது கூட அண்ணன் கருப்பன் அவர்கள் முன்னாடியே நான் சொன்ன அந்த விஷயத்த. பெரிய அளவுக்கு ஐயா கூட நெருக்கம். ஆனால் எங்க தலைவருக்கும் ஐயாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கின்றது. கடந்த 2007 முத்தமிழர் தலைவர் கல்லர் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு சார்பா அவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கினாங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஐயாட்ட. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 50,000, விவசாய சங்கத்துக்கு 50,000 ஐயா கொடுத்துட்டாங்க. கூட 50,000 சேர்த்து கொடுத்தாங்க. அப்புறம் 2014 சென்னை வேப்பேரி பெரியார் திடல்ல எங்க கட்சி சார்ந்து விடுதலை சிறுத்தைகளுடைய விருதுகள் வழங்கும் விழால நாங்க அம்பேத்கர் சுரத்து எங்க தலைவர் ஐயாவுக்கு விருது கொடுத்தாங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் பணம் பிடிப்பேன். அப்படி மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு ஐயா கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2022 இப்ப இருக்கிற மக்கள் முதல்வர் மாண்புமிகு ஐயா தளபதியார் அவருடைய அரசு படைசால் தமிழன் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச விருதை தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்குச்சு ஐயாவுக்கு. அப்ப 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த 10 லட்சத்தையும் ஐயா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பி கொடுத்தாங்க. அதான் வரலாறு. இப்படி ஒரு மனிதர் இந்த மண்ணில் இருந்திருக்காரு, நமக்கெல்லாம் பெருமை. அவர் இருந்த காலத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். அது எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் ஒரு மெய்சிலிருக்கும் பெருமை. இந்த மண்ணில் தான், இந்த மாவட்டத்துல தான், சிறுவைகுண்டத்துல தான் அவரு பிறந்து இறந்தாரு. அவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு வயதும் இல்லை. எனக்கு பின்னால் வரக்கூடிய தோழர்கள், தலைவர் பெருமக்கள் ஐயாவை பத்தி ஒரு புகழஞ்சல் செலுத்துவாங்க. எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய வேண்டுதல், ஐயா மறைந்து 3வது நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல எங்க தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் சொல்றாரு, எத்தனையோ தலைவர்களுக்கு நீங்க இந்த தேசத்துல விருது கொடுத்திருக்கிறீங்க, இவரை போன்ற ஒரு தலைவர் பிறந்ததே இல்லை, இனி பிறக்க போறதில்லை. அவருக்கு கண்டிப்பாக மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை வச்சு, அதை தான் மீண்டும் இந்த மேடையில் மீண்டும் மதச்சார்பற்ற கூட்டணி தளபதியார் ஆட்சியில் இந்த திராவிட அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக மத்திய அரசை
மணிகண்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்த வேண்டும். நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.